அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேங்க. இந்த கேப்சிகத்தில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த பஜ்ஜி வந்து ஒரு காஃபியோடு நீங்கள் வந்து சாப்பிடும்போது ஒரு ஈவினிங் டைமில் நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஓரத்தில் 2 பக்கமும் நான் வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அந்த விதையை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க கையாலேயே. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும். நான் சின்ன சின்னதாக வந்து நீள வாக்கில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு கேப்சிகத்துக்கு எனக்கு வந்து 6 ஸ்லைஸ் வந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் சின்னதாக இல்லாத நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து அது ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். திரும்ப இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்கில் சேர்த்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகுளுத்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்றேங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வதக்காத. நீங்கள் வந்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ அதுலேயே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து அந்த கரண்டியாலே நல்லா நம்ம வந்து உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சிகத்துக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்து கூட இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் வந்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து 1 கப்பு ஃபுல்லாக கடலை மாவும் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்டஃபிங்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் திட்டமாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது. இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த கேப்சிகத்தில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. நம்ம இது ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட வேண்டியது தான். நல்ல ஒரு சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த பஜ்ஜியை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்களேன். சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கடலை மாவில் சேர்த்து எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஃபுல்லாக மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து போட்டுடலாம். ஒன்றா எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 கேப்சிகம் மட்டும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் டிப் பண்ணி மாவில் அப்படியே போட்டிருக்காங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே எடுத்துட வேண்டியது தான். திருப்பி திருப்பி போட்டு ரொம்பவும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கருகின மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போடும்போது உங்களுக்கு அந்த கேப்சிகம் அப்படியே தெரியும். திரும்ப இன்னொரு டைம் திருப்பி போடும்போது சரியான ஒரு பதத்துக்கு நமக்கு வந்து வெந்து வந்துடுங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்ல கிறிஸ்பியாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு முறுமுறும் நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய செய்யணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கேப்சிகம் எடுத்தாலே நம்ம ஒரு 2-3 பேர் செஞ்சு சாப்பிட்றலாம். செகண்ட் பேட்சும் அதே மாதிரியே போட்டுவிட்டேன். அவ்வளோதாங்க. இதையும் நம்மள ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த பஜ்ஜி போட்டோடனே நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேன்னா எல்லாருக்கும். பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கோடு எடுத்து அந்த கேப்சிகத்தோடு அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.